இங்க பாருண்ணா அப்படியே பாருண்ணா போடுறியாண்ணா? அவ்வளோதான் நிக்க வச்ச போட்டுக்கலாம்ல. ஐட்டம் பேசாதண்ணா. எவ்வளோ கடா மீன்? 200 கட்டு பண்ண 200 கடாண்ணா. சங்கு வந்துதான் யாருமா உங்களுக்கு அந்த குடல் தான் சொன்னது உங்களுக்கு? ஏன்பா எந்த ஊருமா நீ? எந்த குடல் சாப்பிடணும்னு தெரியுமா முதல்ல உனக்கு? சென சென எப்படி வரும்? சனியா உங்களுக்கு? அது அதெல்லாம் செனெல்லாம் கிடையாது. நான் போட்டு விட்டுனா அது எப்படிங்க போட்டு கொடுக்க முடியும்? சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா நீ போய் பேசுங்களா? நீயா விட்டு விடுற? அதுக்காகலாம் கிடையாது. கிட்ட போற பொருள்னா நம்ம சொல்லணும். அப்படி எதுல தொழில் பண்றா? வீடியோ ஓடுல அப்படிதான் பேசுறேன். நீ சொல்ல நல்லா இல்லைன்னா அந்த பொருளை நீ போட்டினா இவங்க பாக்குறவங்க என்ன பாப்பா செல்லானுங்க எவ்வளவு நல்ல மனசுவா. மீன் பொருள் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான். சாப்பிட்டு போட்டு விட்டுற முடியாது. குண்டு பார்த்தா விற்கிற மாதிரி இருக்குண்ணா. இந்த 10 ரூபா 5 ரூபா பார்த்து நீ மீன் வெட்டினா அவன்கிட்ட நீ மீனை வைக்க மாட்டேன். அதை முதல் தெரிஞ்சுக்க. அதான் சொல்லு. அதான் நான் மீனை வந்து நான் இதை வெட்ட மாட்டேன் சொன்னேன். அவன் பேர் கெட்டு போயிடும். யார் பேரு? சரிண்ணா. அவனுக்கு அது என்னன்னு தெரியாம தீக்குறான் குரலா. அவங்க அதெல்லாம் அது விடு. கலவா மீன் குரலாம் எப்படி இருக்கான்? கலவா மீன் கொடு, கடலா கொள்ளு. அதெல்லாம் நல்லா இருந்தா மட்டும் தான் கொடுப்பான். எப்படி போடுறா? 2 பங்கு போடுவான். மடவு மீன் மாதிரி இருக்குண்ணா மீன் தலை. எல்லாருமே மடவு மீன் நினைச்சுக்குவாங்க. ஆனா மடவு மீன் கிடையாது. புல்லுக்கண்டை. இன்னும் நீங்க வந்து இது தமிழ்நாடு. தமிழ்ல தான் போடணும். இதே வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் சொல்லி மீன் கடை சொல்லுவாங்களா? இங்க சொல்ல மாட்டாங்க. போனா வேஸ்ட்டுமா. சக்க அதெல்லாம் சும்மா நல்லா இருக்காது. கஷ்டம்லாம் கிடையாது. அது நான் அப்பயே தான் சொல்லலாம்னு பார்த்தேன் உங்களுக்கு. பாரு எங்க நண்டு வந்துருக்கா? எப்போ
காசு அப்படியா வாங்க வா ஐஸ் ஒன்ஸே நல்லா வச்சு வச்சுருக்காங்க ஐஸ் ஒன்ஸே நல்லா வச்சுருக்காங்க கழுவிலே வேணாம் ஜூஸ்லாம் போகாது வீடியோ பேக் மொத்தம் 3 வீடியோ எடுக்கிறேன்னா ஃபஸ்ட் வீடியோ 2வது வீடியோ ஃபஸ்ட் வீடியோ மழை அடிச்சு புயல் வந்து கிட்ட நெருங்கிச்சு சரிங்களா 300 கிலோமீட்டர் வந்துச்சு காலைல பார்க்கல 415 கிலோமீட்டர் நாளைக்கு தான் ஆமாம் இன்னே மாலை போட்டதே நல்லது தான் சாமி ஐயா வச்சிட்டீங்க